اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அரஃபாவுடைய மைதானத்தில் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே தெள்ளத் தெளிவான வசனத்தை அல்லாஹ் இறக்கி விட்டார். நபியே, உங்களுக்கு மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய அருள் நிறைவு செய்யப்பட்டு விட்டது, இஸ்லாமை மார்க்கமாக பொருந்தி கொண்டேன், முடிந்தது. இதுதான் இறுதி மார்க்கம். இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரின் செயல்களால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இனி யாரும் இதிலே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங், ஒரு நட்டு போல்டை கூட உள்ளாரே கொண்டு வந்து சொருக முடியாது. நிறைவு செய்யப்பட்டு விட்டது. எப்படி தொழுகை நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டதோ, எப்படி நோன்பு நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டதோ, இதுதான் சகோதரர்களே உதாரணம். ஒன்றை செய்வதாக இருந்தால் நன்மை என்று, இபாதத் என்று, அதற்கான ஆதாரம் நமக்கு தேவை. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான அறிவிப்பு. யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில் அதில் இல்லாததை, ஃபீ அம்ரினா நம்முடைய கட்டளை, அதாவது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, இதிலே அதில் இல்லாததை கொண்டு வருகிறார்களோ அது மறுக்கப்பட்டது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு காரியத்தை செய்கிறான், நாம் அதை அவனுக்கு ஏவவில்லை, ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார், அதை நாம் அவருக்கு சொல்லித் தரவில்லை, ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்படாது. இதுதான் தீன். அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருந்தால் அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை செயல்படுத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அங்கே பின்பற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது கற்றுக்கொண்டு கற்றதை செயல்படுத்துவதுதானே தவிர நாம உருவாக்குவது அல்ல.